கருத்த நீங்க ஏத்துக்கிறீங்களா? என்னுடைய பதில அப்படிங்கிறது தான். ஏன் அப்டின்னா, உங்களுடைய இதுல முரண்பாடு இல்ல அப்டின்னா, நான் உங்க கூட தானே பயணிக்க போறேன். அப்போ உங்க கூட முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறப்ப, ஸோ எனக்கு வந்து ஏதோ பிரச்சனை உங்க கூட இருக்குது அப்படிங்கிறது தானே. அப்ப அத ஏன் நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. இப்ப நீங்க அதே கட்சியில இருங்க. நான் வந்து இந்த கட்சிக்கு வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லவே இல்ல. ஆ ப்ரோ எல்லாமே சரின்னு சொல்லல. ஆனால் இது மக்களுக்கான ஆட்சி. அதான் ப்ரோ நானு இப்ப இப்ப இவ்வளோ நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அத சொல்லிட்டேனா என்னன்னு தெரியல. அதான் அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு வரலல்ல ப்ரோ. அதுதான் நான் வந்து இங்க சொல்றது. இப்ப நீங்க அந்த கட்சியில இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப, எனக்கு அதுல வந்து நீங்க அந்த கட்சியில இருக்காதீங்க ப்ரோ. அது ரொம்ப மோசமான கட்சி அப்படின்ட்டுலாம் நம்ப சொல்றதுக்குலாம் நம்ப வரல. நம்ப சொல்றது என்ன, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அப்படிங்கிறப்ப, ஸோ என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறது இதுவா இருக்கு. உங்களுடைய விருப்பம்ங்கிறது அதுவா இருக்கு. 2 பேரும் இவ்வளோ நேரம் கருத்தியல் ரீதியா பேசிட்டு இருக்கிறப்ப, நான் கேட்ட கேள்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. 2வது வந்து நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னிட்டருந்து வந்த பதில் வந்து சரியான முறையில இருக்குதா? அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. அ ஏன்னா, அ இத்தனை கேள்விகள் வந்து ஒரு ஏடிஎம்கேவ பார்த்து நீங்க கேட்கல. ஆட்சியில அமராத ஒரு கட்சிய பார்த்து, அதுவும் நேத்து தொடங்குன ஒரு கட்சிய பார்த்து நீங்க கேட்கிறீங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. ஸோ இப்படி வந்து நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இங்க மாற்றம்ங்கிறது மாறவே இல்ல. அப்படியே தான் இருக்கு. இங்க எனக்கு வந்து இன்னும் அதாவது யாரு இன்னைக்கு வந்து சீமான் கட்சியிலருந்து யாரோ ஒரு நண்பர் தான் சொல்லியிருந்தாங்க. ஆ திராவிடம் அப்படிங்கிறது என்ன? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப அழகா சொன்னாரு ஒரு நண்பர். என்னன்னா, இங்க தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் திராவிடர்கள். திராவிடம் அப்படின்ட்டு. அதாவது தமிழர்கள்னா யாரு? திராவிடர்கள்னா யாரு? அப்படின்னு கேட்டப்ப, தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் திராவிடம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அது மாரி தான். அ ஐய்யய்யோ! நான் இப்ப எத சொல்ல வந்தேன்? ஆனா உண்மையாலுமே இது மாரி தான் ப்ரோ. சாரி இத தான் சொல்ல வந்தேன். திராவிடம் அப்படிங்கிற இந்த திமுகவோ, அதிமுகவோ சரி, இங்க மத்த மாநிலங்கள்ல கம்பேர் பண்றப்ப, நம்பளுடைய மாநிலம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் மேல இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு வந்து மாற்று கருத்துலாம் இல்ல. சப்போஸ் இன்னும் சொல்லப்போனா, கேரளாவ தவிர கேரளாவுக்கு கீழ நம்ப இருக்கிறோமோ இல்ல கேரளாவுக்கு மேலேயே நம்ப இருக்கிறோம். அங்கேயே கூடி ஒரு சில பழக்கவழக்கங்கள்ல வந்து நமக்கு முரண் இருக்கு. அப்படிங்கிறப்ப, இந்தியாவிலேயே ஒட்டுமொத்தமா பார்க்கிறப்ப, நமக்கு வந்து தமிழ்நாடு கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த திராவிட ஆட்சி தான். அதுல வந்து மாற்று இல்ல. ஏன்னா, அவங்க தான் மாறி, மாறி ஆண்டுருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்களுடைய வழியில தான் நம்ப இங்க வந்து வந்திருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். ஸோ, இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான பங்கு அதுல இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அப்படிங்கிறப்ப, நான் இன்னொரு பக்கமும் சொல்றேன் இல்லைங்களா? இங்க இந்த பக்கம் நடக்கிறப்ப, என்னைய இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதுனால தான், நான் இந்த கேள்விகளையும் நான் வைக்கிறேன். புரியுதுங்களா? நீ என்னைய வந்து அ ஒரு மற்றவங்கள்ட்டருந்து என்னை வந்து பெட்டரா நீ வந்து வந்து உட்கார வச்சிருக்கிற. ஸோ அப்படி இருக்கிறப்ப, நான் வந்து மத்தவங்கள மாரி நான் பேசாம, நீ என்னைய உட்கார வச்ச பாத்தியா? அது மாரி நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். என்னைய ஒரு அறிவாளி சரிம்மா இப்போ ஓப்பனா சொல்லணும்னா, கொஞ்சம் மத்தவங்கலாம் மந்தமா இருக்கிறாங்க. என்னைய கொஞ்சம் பெட்டரா தமிழ்நாட்ட வந்து பெட்டரான கொஞ்சம் அறிவாளியா நீ என்ன வந்து உட்கார வச்சிருக்கிற. அப்படிங்கிறப்ப, அந்த அறிவாளி குழந்தை அ அதுக்குண்டான முறையில தானே கேள்வி கேட்கும். அந்த அறிவாளித்தனமான கேள்விகள தானே கேட்கும். ஸோ, அப்ப இன்னும் இங்க குறைகள் இருக்கிறப்ப, அந்த ஒரு கேள்விகள்லாம் வரும் இல்லையா? இங்க மந்தமான இருக்கிற குழந்தைகள் அப்படிங்கிறவங்க மற்ற மாநிலங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்குமா அப்படின்னு கேட்டா, வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா அறிவாளியா இருக்கிற பிள்ளைகள் தான் இந்த கேள்விலாம் கேட்கும். ஸோ, அப்ப அது சரிதானே அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயமா இருக்கு ப்ரோ. புரியுதுன்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல புரியலையான்னு எனக்கு தெரியல ப்ரோ. அத நீங்க தான் சொல்லணும். 75 வருட பழமையான கட்சி. அதான் ப்ரோ கரெக்ட் தான். கரெக்ட் தான் ப்ரோ. 75 வருஷமா இருக்கிற ஒரு பழமையான கட்சி தான். இது வந்து மக்களுடைய மனசுல மிகப்பெரிய அளவுல வந்து இருக்குது. அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. ஆனா ஐய்யய்யோ! ரொட்டேஷன் ஆகுதா?